தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருப்பதாக கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையமானது அக்கட்சிக்கு அங்கீகாரமானது தற்போது வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகரும் விஜயனுடைய வீட்டின் முன்பு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சரவணன் தலைமையில் தற்போது இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேருந்துகளில் ஏறி அவருடைய கட்சியானது அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேருந்துகளில் ஏறி இனிப்புகளை வழங்கி அவரது கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தனர். அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கிறது. தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திசைகளை வெல்லப் போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது. இச்சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடனாக முதல் மாநில மாநாட்டுக்காக ஆயத்த பணிகளை தொடங்க உள்ள நிலையில அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தடைகளை தகர்த்தெறிந்து கொடியை உயர்த்தி கொள்கை தீபம் ஏற்றி தமிழக மக்களுக்கான தலையாய் அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தற்போது இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அக்கட்சிக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவரது நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் வருகின்ற 23ஆம் தேதி மாநாடுக்கான அனுமதியானது காவல்துறை சற்று நேரத்துக்கு முன்பு வழங்கியிருந்தது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இரண்டாவது மகிழ்ச்சியாக செய்தியாக அவர்களின் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தேர்தல் ஆணையம் தற்போது அங்கீகரித்திருக்கிறது. மாநாட்டுக்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருப்பதாக நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். முனாஃப், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கிறீர்கள். விவரங்களை மேலும் தொடரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு புறமாக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சரவணன் தலைமையில் சென்னை நீலாங்கரையில் அமைந்துள்ள நடிகர் விஜய் வீட்டின் அருகே பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவருடைய கட்சியானது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. சட்டப்பூர்வமாக பரிசீலித்து நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியிருப்பதாக தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தற்போது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். திசைகளை வெல்லப் போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல குறிப்பாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதற்காக அறிவித்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தார். இதை தொடர்பான அறிக்கை வெளியிட்ட விஜய் அடுத்த 2 படங்களோடு திரைத்துறையிலிருந்து ஓய்வு பெற முழு நேர அரசியலில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமக்கு இலக்கு எனவும் கூறியிருந்தார்.
அந்த வகையில கடந்த 7 மாதங்களாக 2 கோடி உறுப்பினர்கள் இலக்கு என்ற அடிப்படையில் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமிப்பது, மாநில மற்றும் மண்டல மாநாடுகளை நடத்துவது, கட்சி கொடியை அறிமுகம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த விஷயங்களை நடிகர் விஜய் கவனம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அவருடைய பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் அவரது கொடி அறிமுகம் செய்து இந்த பாடலினை வெளியிட்டிருந்தார். அதே போல விஜய் கொடிக்கான விளக்கத்தை மாநாட்டில் தெரிவிப்பதாக அந்த நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மாநில மாநாட்டுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு மாநாடு நடத்துவதற்கான அனுமதியும் சற்று நேரத்துக்கு முன்பு காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள். 70 ஏக்கர் பரப்பளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்காக தயார் நிலையில் இருக்குமாறும் நடிகர் விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாநில மாநாட்டுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு மாநாடு நடத்துவதற்கான அனுமதி காவல்துறை வழங்கியிருந்த நிலையிலும் தற்போது அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழக கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது. மாநில மாநாடு தொடர்பாகவும் கட்சியின் அங்கீகாரம் தொடர்பாகவும் நடிகர் விஜய் முக்கிய அறிவிப்பு தான் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. 2 முக்கிய அறிவிப்புகள் ஒரே நாளில் வந்திருக்கிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய மாநாடுக்கு தமிழக காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியானது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 முக்கிய விஷயங்களை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இன்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், வெற்றி கழகத்தின் கட்சியினுடைய நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்காங்கே சாலையில் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியின் பதிவு செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் சென்றிருந்தனர். அக்கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் முக்கிய கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று கட்சியினை பதிவு செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில அதன் பிறகு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா, அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாடல் வெளியீடு, கொடி அறிமுக விழா உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று வந்தது. நிர்வாகிகளுடைய பல நாட்களின் கோரிக்கை, கட்சியை தொடங்கிய பின்பு முதல் மாநில மாநாடு நடத்த வேண்டும் என்று நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு, கட்சி தொடங்கப்பட்டு முதல் மாநில மாநாடானது 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது. 70 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் 21 கேள்விகள் காவல்துறையினர் கேட்டிருந்தனர். முதல் முறை காவல்துறையினர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை சந்திக்க போது அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு காவல்துறை சார்பில் 21 கேள்விகள் கேட்கப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. அக்கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடம் காவல்துறை சார்பில் கேள்விகள் கேட்கப்படுகிறது. குறிப்பாக மாநாடு நடத்தும் போது எது மாதிரியான பாதுகாப்புகள் மேற்கொள்ள வேண்டும், எத்தனை பேர் மாநாட்டுக்கு வருவார்கள், மாநாட்டில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்கள் பெண்கள் என இருவரும் எத்தனை பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் குறித்த ஒரு 21 கேள்விகள் அடங்கிய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த 21 கேள்விகளுக்கான மனுவை நேற்று முந்தைய தினம் புஷி ஆனந்த், அதாவது மாநில செயலாளர் புஷி ஆனந்த் மீண்டும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அதிகாரியை சந்தித்து 21 கேள்விக்கான பதிலையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில அந்த 21 கேள்விக்கான பதிலையும் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை சற்று நேரத்துக்கு முன்பு வழங்கியிருந்தார்கள். இந்த நேரத்தில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை தற்போது கட்சியினுடைய அங்கீகாரமானது கொடுத்திருக்கிறது. அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடும் விதமாக தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆங்காங்கே பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.